ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி இடியாப்பம் அண்ட் மேஜிக் பவுடர் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதில் லிட்டில் சால்ட் போட்டுட்டு நல்லா பாயிலிங் வாட்டர் இருக்கணும். அந்த பாயிலிங் வாட்டர் அந்த அரிசி மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அண்ட் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது கை பொடுக்கிற சூட்டில் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது நான் ஸ்டிக்கியாக வரணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட இடியாப்பம் மாவு ரெடி. ஸோ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கூட அதை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒட்டாது. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது ரைட்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இடியாப்ப குழாய் இருந்துச்சுன்னா அந்த இடியாப்ப குழாயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த முறுக்கு சுடுற அச்சு தான் இருக்குது. ஸோ நான் இதில் என்னோடய டோ போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம இடியாப்பம் சுடுற மாதிரி சுற்றிக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது ஒயிட்டாக இருக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை நீங்கள் நல்லா வாட்டர் பாயில் பண்ணி போடுற மாதிரி பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது ஹாட்டாக இருக்கிறப்பவே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணியும் ஊற்றலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றினீங்கன்னா அது நமக்கு இந்த இடியாப்பம் சுற்றுறப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வரும். அதே மாதிரி முருங்கைக்கீரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் இட்லி பேனில் வச்சிங்கன்னா less than 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. இப்போது அந்த மேஜிக் பவுடர் பண்ணலாமா? அது ரொம்ப சிம்பிள். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இது மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நீங்கள் பால் ஊற்றி இந்த பவுடர் போட்டு அண்ட் இடியாப்பம் வச்சு கூட கொடுக்கலாம். உங்கள் கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெறும் ப்ளெயினாக சுகர் போடுறதுக்கு இந்த மேஜிக் பவுடர் போட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, பை.